ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சி நூலில் உள்ள 3வது பாடம் நல்ல குடிமகனில் உள்ள இங்கே வினாக்களை தான் பார்க்க போகிறோம். படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 167 ஒரு குடிமகன் என தொடங்கும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு நாட்டின் உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடை, குடிமகன். ஒரு குடிமகன் தேசத்தில் எங்கும் குடியிருக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளதா? விடை, வழங்கப்பட்டுள்ளது. ஒரு குடிமகனுக்கு உள்ள உரிமைகளில் ஏதேனும் 2 எழுதுக. விடை, வாழும் உரிமை, கல்வி பெறும் உரிமை. அடுத்த பக்கம் பாருங்க. நமது சமுதாய நண்பர்களை அடையாளம் கண்டுபிடித்து எழுதுக. வீடு கட்ட உதவி செய்தவர்கள் யார் யார்? விடை, கட்டட தொழிலாளர், தச்சர், வெள்ளையடிப்பவர். சாலையில் அடிபட்ட நாய்க்கு மருத்துவ உதவி செய்தவர் யார்? விடை, கால்நடை மருத்துவர். போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய உதவி செய்தவர் யார்? விடை, போக்குவரத்து காவலர். மின் தடையை சரி செய்ய உதவி செய்தவர் யார்? விடை, மின் ஊழியர். அடுத்தது, பின்வரும் செயல்களை கவனித்து நல்ல குடிமகனின் பண்புகளை டிக் செய்க. இதில் பாருங்கள், ஒரு நல்ல குடிமகனுடைய செயல்கள் எதுன்னு பார்த்து நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. அப்போது இந்த செடி வளர்க்குறது இதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொடியேற்றுறாங்க பாருங்கள், இதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செல்ல பிராணிகளுக்கு சாப்பாடு போடுறது இதுவும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 164 மற்றும் 165 உள்ள பத்திகளை மட்டும் படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு தனி நபரிடம் காணப்படும் உண்மை என்னும் நற்பண்பு டேஷ் நெறிமுறையை சேர்ந்தது. விடை, தனிப்பட்ட நெறிமுறைகள். அடுத்தது, மக்கள் அனைவரும் எவ்வித வேற்றுமையுமின்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் நெறிமுறை டேஷ். விடை, பண்பாட்டு நெறிமுறைகள். அடுத்தது, பொது இடங்களில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை உணர்த்தும் நெறிமுறை டேஷ். விடை, சமூக நெறிமுறைகள். உங்களிடம் காணப்படும் தனிப்பட்ட நெறிமுறைகளை பட்டியலிடுக. விடை, அன்பு, கருணை, பெருந்தன்மை, நேர்மை, நம்பிக்கை, உண்மை, நட்பு, விருந்தோம்பல், அமைதி, சகிப்புத்தன்மை. அடுத்தது பாருங்க, நற்பண்புகளை நெறிமுறைகளுடன் இணைக்க. முதல்ல பாருங்க, அரசியலமைப்பு நெறிமுறைகள். நாட்டுப்பற்றை வளர்த்தல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இது கூட இணைச்சுக்கோங்க. சமூக நெறிமுறைகள் மக்களுடன் நல்லுணர்வு, இயற்கையை பாதுகாத்தல், இது கூட இணைச்சுக்கோங்க. பண்பாட்டு நெறிமுறைகள் பார்த்திங்கன்னா மொழி நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், இது கூட இணைச்சிக்கோங்க. தனிப்பட்ட நெறிமுறைகள் அன்பு, நேர்மை, இது கூட இணைச்சிக்கோங்க. நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் நேரம் தவறாமை, கடமைகளை செய்தல், இது கூட இணைச்சிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. நானே உருவாக்குவேன். உன் நண்பரின் உருவத்தினை வரைந்து அவரிடம் உள்ள நற்பண்புகளை எழுதுக. இந்த இடத்துல உங்களுடைய நண்பருடைய உருவத்தை வரைஞ்சி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பை எழுத போகிறீங்க. சரியா? எல்லாரிடமும் அன்பாக பழகுவாள், அந்த மாதிரி. அடுத்த பக்கம் பாருங்க. வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் இலலிடுக. பாருங்க, நற்பண்பு அல்லாதது எது? விடை,
ஆப்ஷன் அ ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுதல். அடுத்தது ராமு தனது வீட்டிற்கு வந்த மாமாவை வரவேற்று குடிப்பதற்கு குளிர்பானம் கொடுத்து உபசரித்தான். இச்செயல் பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் ஆ விருந்தோம்பல். அடுத்தது பின்வருவனவற்றுள் தவறான செயல் எது? விடை ஆப்ஷன் ஆ அண்டை வீட்டாருடன் சண்டை போட வேண்டும். இதுதான் தவறான செயல். அடுத்தது நேர்மையாக இருத்தல் என்பது எந்த நெறிமுறையுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் இ தனிப்பட்ட நெறிமுறை. அடுத்த பக்கம் பாருங்க. நீ பேருந்தில் பயணிக்கும் போது சாப்பிட்ட வாழைப்பழத்தோலை என்ன செய்ய வேண்டும்? விடை ஆப்ஷன் இ பேருந்தை விட்டு இறங்கிய பின் குப்பை தொட்டியில் போட வேண்டும். அடுத்தது கவிதா தனது வீட்டு மாடியில் பறவைகளுக்கு தானியங்களும் நீரும் வைக்கிறாள். அவளிடம் உள்ள தனிப்பட்ட நெறிமுறை எது? விடை ஆப்ஷன் இ பிற உயிரினங்களிடம் அன்பு செலுத்துதல். அடுத்தது பாருங்க. அருண் குழாயில் நீர் வீணாக வழிவதைக் கண்டு குழாயை மூடினான். இச்செயலில் அவனிடம் காணப்படும் அரசியலமைப்பு நெறிமுறை எது? விடை ஆப்ஷன் ஆ இயற்கை வளங்களை பாதுகாத்தல். அடுத்தது நல்ல குடிமகனின் பண்பு எது? விடை ஆப்ஷன் இ. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருந்தாத இணை எது? விடை ஆப்ஷன் இ நடத்தை சார்ந்த நெறிமுறை, அறிவியல் மனப்பான்மை. இதுதான் பொருந்தாத இணை. அடுத்த பக்கம் பாருங்க. கீழ்காணும் படத்தை உற்று நோக்கி சரியான செயலை தேர்ந்தெடுக்கவும். இந்த படத்தை பார்த்து இதில் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. விடை ஆப்ஷன் ஆ குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும். இப்போது இவ்வளோ நேரமும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த ஆன்சரை இதில் கரெக்டான ஆப்ஷனை பார்த்து ஷேட் பண்ண போகிறீங்க. சரியா? அந்த விடைத்தாளில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.